ஓம் மகித்ராய் வித்மகே தண்டகஸ்தாய் தீமிகே தன்னோ வாராகி பிரசோதியார். 2026 வருடம் பிறக்க போகுது. அதுல வேலை, யாருக்கெல்லாம் புதிய ஒரு வேலை வாய்ப்பு, புதுசா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, வேலை மாற்றம் யாருக்கு உண்டு, வேலை இழப்பு, வேலை இழக்கிறதுக்கு யாருக்கு சான்சஸ் இருக்கு, வேலையில ஒரு ப்ரொமோஷன், ஒரு சம்பள உயர்வு யாருக்கு கிடைக்கும், இதை டீட்டெயிலா விரிவா விளக்கமா பார்க்க போறோம். 12 ராசிக்குண்டான வேலைக்குண்டான பலங்களை இன்றைய பதில ஒரே பதில பார்க்க போறோம். இந்த 2026 எந்த விதமான வேலை மாற்றம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, எதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும், எதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் பார்த்துருவோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே 12 ராசிகளுக்கும் குருவானுடைய அதிசார வக்ர பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க. மேலும் நான் டிஸ்கஸ் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற தவறாமல் செலுத்தி வச்சுங்க. நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். 2026 வருடம் பிறக்க போகிறது. ஸோ 2025 பெரிதளவு மாற்றங்கள் இல்லை, வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் இல்லை, குறிப்பிட்ட வேலையில எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் எனக்கு இல்லை அப்படின்னு தவித்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 2026 வருடம் நிச்சயமா ஒரு வேலை, ஒரு தொழில் விஷயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். காரணம், இந்த 2026 அதாவது கூட்டு எண் 2026 கூட்டு எண்ணா 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ 1ஆம் நம்பர் சூரியனுடைய ஆதிக்கம் படைத்த எண். அதனாலேயே தன்னம்பிக்கை, வில் பவர், விடாமுயற்சி கொண்டிருப்பவர்களுக்கு புதிய தலைமை பொறுப்பு நிச்சயமான முறையில் கிடைக்கும். அப்போ வேலை தொழிலுக்கும் அரசாங்க விஷயத்திலும் பெரிதளவு இந்த 2026 ஒரு மாற்றம் நிகழும். சரி, இப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வேலையில ஒரு மாற்றம் இருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த வேலை கிடைக்கும், ஸோ அதுல வரக்கூடிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இதுல ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல்ல வேலையில கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குங்க. இதனால வரை வேலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரத்தில் என்ன ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வேலையில போதுமான அளவு ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு அந்த வேலையில் ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. சரிங்களா? அது உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய திறமைக்காக அந்த மாற்றம் கிடைக்கும். அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா மிதுன ராசியில பிறந்தவங்க நிச்சயமா சம்பளம் பத்தலை. நீங்க பார்க்குற வேலைக்கு உங்களுடைய உழைப்புக்கு சம்பளம் தாங்க பத்தலை. ஸோ இனி தகுதிக்கு மீறிய அல்லது திறமைக்கு ஏற்ற ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய சரியான ஒரு வேலை மாற்றம் அல்லது பொசிஷன் மாறுறதுக்கு சான்சஸ் உங்களுக்கு உண்டுங்க. அப்படி வேற ஒரு கம்பெனியில் நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு. அடுத்தபடியாக கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் வேலை ஹார்ட் ஒர்க், இந்த வேலையை செய்யறதுக்கு நீங்க தான் சரியான ஆள் அப்படின்ற மாதிரி உங்களுடைய திறமையை உணர்ந்து உங்களுக்கு வேற ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? மேலும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ரொம்ப வேலைப்பழு, அதிகப்படியான வேலைப்பழு கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்றவங்களுக்கு தைரியமா நீங்க வேலையை மாத்தலாம். ஸோ வேலைக்கு புதுசாக நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு. அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா அதீத வருமானத்தை கொடுக்கக்கூடிய சான்சஸ் கிடைக்கும். ஸோ வேலையை மாத்தினா வருமானம் கூட, அந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யாருக்கு? துலா ராசிக்காரங்களுக்கு. ஸோ இந்த 4 ராசிக்காரர்கள் ரிஷபம், மிதுனம், கன்னி மற்றும் துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு வேலை மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி மாறுறதுக்கு முயற்சி பண்ணா அது நல்ல விதத்திலேயே உங்களுக்கு அமையுங்க, தாராளமா நீங்க மாறிக்கலாம். அடுத்தபடியா வேலை இழப்பு, யாருக்கு வேலையை லாஸ் பண்றதுக்கு, இழக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அவங்க கொஞ்சம் அந்த 2026 கவனத்தோட அடுத்த மூவ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. யாருக்கு உண்டு? அப்படிப்பட்ட ராசிகள்ல முதல் ராசியா வரக்கூடிய மேச ராசிக்காரங்க, தேவையில்லாத பயணம், தேவையில்லாத ஒரு லீவுன்னு சொல்லலாம், வேலை நிலுவையில் இருந்து தேவையில்லாம தள்ளி கொண்டே போறது. ஓகேங்களா? இப்படி குடும்ப ரீதியான அல்லது இடமாற்றத்தின் காரண ரீதியாக வேலை இழக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. உங்க வாழ்க்கையில தேவையில்லாம ஊர் மாத்துறேன், நான் வீடு மாத்துறேன் இப்படின்ற ஒரு மாற்றத்திற்காக சில உறவுகளுக்காக நீங்க வேலை இழக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத எதிரிகளுக்காக, துரோகிகளுக்காக வேலையை மாத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த வேலை இழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி நீங்கள் மாற்றணும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் வேலையை இழந்திருப்பீங்க. அப்போ மேசராசிக்காரங்க கொஞ்சம் இதில் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து சிம்ம ராசிக்காரங்க தன்னிலை மறந்துடுவீங்க. ஸோ வேலையில் சரியான முறையில் உங்களால் வேலை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மன ரீதியான பிரச்சனை அல்லது உடல் ரீதியான பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வேலை இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கொஞ்சம் உடலையும் மனசையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்த ஒரு ராசிக்காரங்க பார்த்தா விருச்சிக ராசிக்காரங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சுபகாரியத்தால் அல்லது உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காரியத்தால் ஓகேங்களா வேலைக்கு உண்டான இழப்பு ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ மேலும் அல்லது உங்க மேல தேவையில்லாத ஒரு பழியோ ஒரு குறையோ வந்துடும், அதனால வேலை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துங்க.
அடுத்தபடியாக மீன ராசிக்காரர்கள் நிச்சயமா உங்களால் என்னால் வேலை பார்க்க முடியலைங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வேலை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இங்கே உண்டு. அதுக்கு காரணம் உங்களுடைய உடலும் மனசும் ஒத்துழைக்காது. ரெண்டாவது குடும்ப ரீதியான ஒரு பிரச்சனைகளும் சொல்லலாம். ஓகேங்களா? மேலும் நீங்கள் எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தாலும் அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். அப்போ ஒரு விரக்தியால் வேலையை இழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 4 ராசிக்காரர்கள் மேசம், சிம்மம், விருச்சகம் மற்றும் மீன ராசிக்காரங்க. ஸோ இந்த 4 ராசிக்காரர்களும் வேலையை நீங்கள் மாத்துறீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு மாற்றுவது நல்லது. அடுத்த வேலையில் ஒரு உத்தரவாதம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை மாற்றுங்க. ஓகேங்களா? மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நம்பி நீங்கள் வேலையை மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ரிஸ்க். வேலை இழக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அதே போல வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் மற்றவங்களை நம்பி சில காரியங்கள் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கொஞ்சம் விழிப்புணர்வோட நீங்கள் எடுத்துங்க. இதுக்கு அடுத்தபடியாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சம்பள உயர்வு, அதாவது வேலையில் ஒரு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படின்றது இருக்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் யாருக்கெல்லாம் இருக்குது? பெரிய ஒரு கம்பெனியில் பெரிய ஒரு சம்பளத்தில் ஒரு பொசிஷன் மாறக்கூடிய அமைப்பு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு? ஸோ அதில் முதல்ல வரக்கூடிய ராசின்னு பார்த்தா கடக ராசியில் பிறந்தவங்க. நிச்சயமா அந்த கடக ராசிக்காரர்களுக்கு அதில் யோகம் அதிகங்க. கண்டிப்பாக இந்த 2026 கடக ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வேலை, வேற ஒரு ஊரில் பெரிய ஒரு கம்பெனியில் வேலை வாய்ப்பு அப்படின்னு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. பார்க்கக்கூடிய இடத்துல தொழிலாளரும் சரி வேலையும் சரி அதில் சம்பள உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு இருந்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்க. நிச்சயமா அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்குதுங்க. என்னென்ன காரணம் அப்படின்னா குருவனுடைய பார்வை மிதுன ராசிலிருந்து குருவான் 2026 உங்களை நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால கற்றுக்கொண்ட கலைக்கும் கல்விக்கும் சரியான ஒரு சான்சஸ் கிடைக்கும். உங்களுடைய வேலையில் ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்த உதவியாலும் நல்ல ஒரு காரியத்தாலும் சரியாக வேலையை பார்த்த அந்த திறமையாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுக்கடுத்து மகர ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி பல போட்டி இருக்கும் பதவிக்கு. அந்த போட்டியில் கலந்து நீங்கள் ஜெயிச்சு அந்த ப்ரொமோஷனை நீங்கள் வாங்குவீங்க, அந்த சம்பள உயர்வை நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது. சரிங்களா? ஸோ வாய் விட்டு கேட்டு போராடி கஷ்டப்பட்ட அந்த விஷயத்திற்கு இப்போ பலன் கிடைக்கும் 2026. சரிங்களா? அடுத்து கும்பராசியில் பிறந்தவங்க. நிச்சயமாக கும்பராசிக்காரங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகும். இந்த வேலை விஷயத்தால் பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகமாகும். உங்களுடைய சுறுசுறுப்பு ஒரு ஆக்டிவ் எல்லாமே சூழ்நிலை டக்குன்னு மாறும். உங்களை எதிர்க்கக்கூடிய எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி துரோகியாக இருந்தாலும் சரி வேலையில் அவங்க தும்சம் ஆயிடுவாங்க, அவங்க இல்லாமலே போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ப்ரொமோஷனுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகுவார்கள். அதனால் அந்த சம்பள உயர்வு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 4 ராசிக்காரர்கள் கடகராசி, தனுசு மற்றும் மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சம்பள உயர்வு கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டு. ப்ரொமோஷன் அல்லது பதவியினுடைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2026 ஒரு வேலை விஷயம் எனக்கு நல்ல விதத்தில் எனக்கு மாறணுங்க, வேலை விஷயத்துல நான் நினைச்சது நடக்கணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா நீங்கள் அனைவருமே வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. நிச்சயமா அந்த 2026 ரொம்ப ரொம்ப ஒரு வலிமை பொருந்திய ஒரு கிரகமாக கருதப்படுவது குரு பகவான். ஏன்னா மிதுன ராசிலிருந்து மீண்டும் கடகராசிக்கு போய் அவர் உச்சமும் அடைகிறார் இந்த 2026. அப்போ குரு பகவானை வணங்குகின்ற பொழுது குரு பகவானுக்கு குறிப்பிட்டு வியாழக்கிழமை என்று கொண்டைக்கடலை மாலை சாற்றி வணங்குவது, சந்தன அபிஷேகம் மற்றும் குங்கும அபிஷேகம் செய்கிறது பெரிதளவு நன்மையை கொடுக்கும். ஏன்னா 2026 உச்சமடைகிறார் இந்த குரு பகவான். அப்போ அந்த கிரகத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது டக்குன்னு உங்களுக்கு அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வேலை விஷயம் சரியா அமையக்கூடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு வழிபாடை தவறாம நீங்க பண்ணிக்கோங்க. ஸோ நல்லதுங்களே, நாம் இன்றைய பதிவில் நிச்சயமா அந்த வேலைக்குண்டான பலனை பத்தி பார்த்தோம். உங்களை அனைவருக்கும் இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரதியம் திருவடி சரணம்.